டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட்டு என் சீட்டு. எனக்கு பக்கத்தில் ஒரு பட்டிக்காட்டு கிராமத்து வாசி, தலப்பெல்லாம் கட்டிருக்காரு, முண்டாசெல்லாம் கட்டிருக்காரு, நல்லா ஆனால் செயின் கீன்லாம் போட்டிருக்காரு. நல்லா அவரை விசாரித்து பார்க்கறதுல தெரியுது ஒரு 40-50 ஏக்கர் நிலம் இருக்குது, அவருக்கு மாடி வீடுலாம் இருக்குது. இவர் என் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இந்த டிரைவர் என்னென்ன பண்ணிட்டு வர்றாருன்னு பார்த்துக்கிட்டே வர்றாரு. வந்து பெரம்பலூரில் இறங்கணும். நான் கேட்டேன், ஐயா டீ காஃபி சாப்பிட்டு வரலாமா, போயிட்டு சாப்பிட்டு வருவோம் வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. சரி, நான் இறங்கி போயிட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பஸ்ஸில் உட்காரோம். எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு. கண்டக்டர் கேட்குறாரு, கண்டக்டர் அப்படியே வெத்தலை பார்க்கறதெல்லாம் போட்டுக்கிட்டு, என்ன வர வேண்டியவங்களாம் வந்தாச்சிங்களா, பஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். எடுக்கலாங்க, எல்லாரும் வந்தாச்சியா, வண்டியை எடியா, திருச்சி போகணும், சீக்கிரம் ப்ரோக்ராமுக்கு போகணும், அவர் அண்ணனை பார்க்குறதே பெரும்பாடாக இருக்குது, மக்களோடு சிரிப்போம்னு எங்களோட சேர்ந்து சிரிக்க வர்றாரு, இதை பார்க்குறதுக்கு வழி விடாமல் பண்ணுற போல எடுறா வண்டியான்னு அவன் டிரைவரை குதறான். பார்த்தா டிரைவர் திரும்பி எங்கள் பக்கம் பார்த்து, வெட்டி விடுவேன் வெட்டி, எவனாவது வண்டி எடுக்க சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. யோ இப்போ என்னையா சொல்லிவிட்டான், பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து ஏறி இருக்கிறோம், நீ தான் 10 நிமிஷம் இறங்கியான்னு சொன்னால் இறங்கணும், வண்டியை எடியான்னா. யோ பஸ்ஸில் அவன் எதையோ திருடுவான், பவுனை திருடுவான், நகையை திருடுவான், பணத்தை திருடுவான், என் கீர் ராடை எவனே திருடிட்டு போயிட்டாயா, எப்படியா நான் வண்டியை எடுக்கிறதுன்னு அந்த ஆளு குய்ய முறையான்னு கத்துறான். எல்லாரும் ஒரே சத்தம், ஒரே கலாட்டா. பார்த்தா அந்த பட்டிக்காட்டுலேருந்து ஒரு என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஒரு ஆசாமி பெரியவர், அவர் எழுந்திருச்சு, டிரைவர் தம்பி ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நானும் இந்த பையன் கூட குறிஞ்சிப்பாடியில் ஏறினதுலேருந்து பார்த்துட்டு வர்றேன், இந்த கீர் ராடை பிடுங்கிறதுக்கு நீங்கள் படாத கஷ்டப்படுறீங்க, இந்த பக்கெட்டு ஆட்டுறீங்க, இந்த பக்கெட்டு ஆட்டுறீங்க, இந்த பக்கெட்டு ஆட்டுறீங்க, உங்களால் பிடுங்கவே முடியல. பஸ்ஸில் ஒரு 50-60 பேர் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு பயலாவது இதை பிடுங்கி அவர் கையில் கொடுப்போன்னு எண்ணம் வந்துதா? அதனால தான் நீங்கள் எல்லாரும் இறங்கி போனப்போ நான் தான் அதை பிடுங்கி வச்சிருக்கிறேன், இந்தா தம்பின்னு எடுத்து கொடுக்குறாரு. நல்ல உதவி செஞ்சிருக்காரு. நாட்டில் இப்படி தான் நிறைய பேர் சில பேருக்கு உதவி செய்கிறோம்ட்டு அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துருக்கான்.